ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 6. குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன், ஸ்ரீராமநவமி திருவிழா, அதன் ஆரம்பம், மாறுதல்கள் முதலியன மசூதி பழுதுபார்த்தல். ஸ்ரீராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுதுபார்த்தலையும் பற்றி விவரிப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்க்கண்டவாறு கூறுகிறார். குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் விளைவு. எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்துச் செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும், உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும், அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதைப் போன்றும் தோன்றுகிறது. எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வழிகின்றது. குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கது. உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகின்றன. மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்ட உடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது. சாயிபாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்களை யான் பயிலத் தொடங்கும் தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கின்றார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுகிறார். அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன். நான் உரையாடத் துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன. எதையாவது நான் எழுதத் தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுதச் செய்யும் போது நான் எழுதுகிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன். அதற்கு ஒரு முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் பொழுது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை எழுதும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் அடைகின்றான். கர்மம், ஞானம், யோகம், பக்தி என்ற 4 வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன. இவைகளில் பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள் நிறைந்ததாயும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமாயும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயியே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விளக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை குறிக்கோளிடத்தில் அழைத்து செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாய் இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும் இந்த உலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை 3ம் முடிவில் ஒன்றே என்றும் எடுத்துரைத்த பின்னர் பக்தர்களின் நலனுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகின்றார். உணவு, உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்பொழுதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்பொழுதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையே தான் கூறியிருக்கிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனத்தில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்பொழுதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாகப்படட்டும். வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம்.
மனம் அலையும் தன்மை உடையதாய் இருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது. இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ஸ்ரீராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஷீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ஸ்ரீராம நவமி மிக பெரியதாகையால் சாயி லீலா சஞ்சிகையில் பதிப்பான மற்றொரு முழு விவரம் இதில் குறிப்பிடப்பட்டு 2 நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. தோற்றம்: கோபர்காவனின் நில அளவைத்துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால்ராவ் குண்ட் ஆவார். அவர் பாபாவின் பெரும் அடியவர். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தும் ஒரு குழந்தையும் இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897 அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் கொண்டாடும் எண்ணம் உதித்தது. தாத்யா பாட்டீல், தாத்யா கோதே பாட்டீல், மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற மற்ற ஷீரடி அடியவர்களிடம் கோபால்ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார். அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர். இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம குல்கர்னி திருவிழா நடத்துவதற்கு எதிரடியாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சாயிபாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றனர். சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு உருஸ் தினம் ஸ்ரீராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது. அதாவது ஸ்ரீராமநவமி, உருஸ் என்ற 2 திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லிம் ஆகிய 2 சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த குறிக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன. ஷீரடி ஒரு கிராமம். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. ஷீரடியில் 2 கிணறுகள் இருந்தன. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது. மற்றொரு உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது. இந்த கிணற்றுக்கு தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்யா பாட்டீல் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபால்ராவ் குண்டிற்கு அகமத் நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர் 2 மனைவிகளை திருமணம் செய்தும் பிள்ளை இல்லாத குறையில் அந்த மாதிரியே மகிழ்ச்சி அற்றவராய் இருந்தார். அவரும் சாய்பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார். திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை குண்ட் தூண்டினார். நானா சாஹிப் நிமோன்கரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார். கிராமத்தில் திருவிழாவில் 2 கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகமாயி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் 2 மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சந்தனக்கூடு ஊர்வலம். இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவங்கப்பட்டது. கொரலாவின் முகமதிய பக்தரான அமீர் ஷக்கர் தலால் அவர்களால் இச்சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுக்களில் இடப்பட்டு பேண்டு வாத்தியம் மற்றும் இசை முழங்கி வர நறுமணப் பொருட்கள் முன்னால் புகைந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவை நிம்பார் என்னும் தொழுகை மாடத்தில் தெளிக்கப்பட்டு மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பெற்றது. முதல் 3 ஆண்டுகளில் அமீர் ஷக்கர் அவர்களால் இந்த வேலை மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது. எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன. இப்பொழுதும் எந்தவித இடையூறுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்பாடு. சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பங்கு வகித்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்யா கோதே பாட்டீல் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ண மாயியிடமே ஒப்படைக்கப்பட்டது. அவ்விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அவர்களது தேவைகளையும் விழாவிற்கு தேவையான பொருட்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர், தரை முதலியவைகளை கழுவி சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான துணியால் கரிபிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களை எல்லாம் வெள்ளையடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலை. இந்த வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்க போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள்.
துணி உள்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும். இந்த திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சி. ராதாகிருஷ்ணம்மாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வகித்தனர். உருசை ஸ்ரீராம் நவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. 1912ஆம் ஆண்டு வரை இந்த விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்து பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு கிருஷ்ணராவ் ஜாகேஷ்கர் பீஷ்மா அமராவதியைச் சேர்ந்த தாத்யா சாஹிப் கபட்டேயுடன் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் தீக்ஷத் வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது லக்ஷ்மண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவர் காக்காவை நோக்கி பின்வருமாறு கூறினார். ஷீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடப்படும். உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. இந்துக்களுக்கு ஸ்ரீராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ஸ்ரீராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது? காகா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை இந்த விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும், அதாவது கடவுளின் புகழை பாடும் ஹரிதாஸை பாடகரை எங்கனம் அடைவது என்பது முக்கியமான விஷயம். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அக்கியன் தயாராயிருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். காகா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதாகிருஷ்ணம்மாயியால் தயாரிக்கப்பட்ட சுண்படா, அதாவது சர்க்கரை கலந்த இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். ஸ்ரீராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினார். மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணம்மாயியால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின. பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு அவர் போக தயங்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார். அவர் ஸ்ரீராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது பாபா நிப்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்திலிட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்தினிடையே சுற்றிலும் தூவப்பட்டது. எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. பாபா கோபாவேசம் அடைந்து பெரும் குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடிந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டனர். ராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம், கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொல்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததையும் முறையே என அவர்கள் நினைத்தனர். மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என ராதாகிருஷ்ணமாய் பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்தும்படி கூறினாள். அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கலற்றி போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார். பின்பு மகா பூஜை, ஆரத்தி உள்ளிட்ட அந்த நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின. பிறகு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபல்காலா விழாவும் நடைபெற்றன. அதாவது கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொரி அரிசியும் கலந்த ஓர் மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான
கோபாலர்களுக்கு செய்ததையொப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறாக ஸ்ரீராமநவமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பகலில் 2 கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஸ் விழாவானது ஸ்ரீராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து 1913 ஸ்ரீராமநவமி நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. ராதாகிருஷ்ணமாயி சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம சப்தாகம் செய்ய ஆரம்பித்தாள். எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டனர். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாஸை, அதாவது பாடகரை, பெரும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது. ஆனால் விழாவிற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன் நவீன துக்காராம் என்று அறியப்பட்ட பாலபுவா மாலியை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார். அவரை அவ்வாண்டு கீர்த்தனை புரிய செய்தார். அடுத்த ஆண்டு சாதாரா ஜில்லா பிர்காட்சித்த கவடே நகரைச் சேர்ந்த பாலபுவா சதார்கர் என்பவர் தமது நகரில் பிளேக் பரவியிருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக இயங்க முடியவில்லை. எனவே ஷீரடிக்கு வந்து காக்கா சாஹிப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார். அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது. முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை 1914 தாஷ்கனு மகராஜை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார். அந்த நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அந்த வேலையை தாஷ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார். 1912ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீரடி தேன் கூட்டை போல மக்கள் திரளாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்கத் தொடங்கின. மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கு எடுத்து கொண்டனர். முன்னை விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ணமாயின் பேர் உழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன. ஓர் அழகான குதிரை, பல்லக்கு, ரதம், வெள்ளிப் பொருட்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன. இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன் போலவே பாதுகாத்து வந்தார். 2 ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எந்தவித சச்சரவோ இடையூறோ இருந்ததில்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 வரை மக்கள் கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த எண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75,000ஆக அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. மசூதி பழுதுபார்த்தல். கோபால்ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது. உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதைப் போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார். எனவே பழுதுபார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல. அவர் நானா சாஹிப் சாந்தோர்கருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காக்கா சாஹிப் தீக்ஷத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தால், ஆனால் மகள்சாவதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார். 1911 சபா மண்டபம் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது. காக்கா சாஹிப் தீக்ஷத் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார். பெரும் செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எறிந்தார். ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்தியா பாட்டிலின் கழுத்தை பின்பற்றினார். தாத்தியாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அந்த சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டம் போலிருந்தன. ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை. எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தமது பையில் இருந்த 1 ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நைவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார்.
தாத்தியாவும் மிகவும் பயந்து போனார். யாருக்கும் தாத்தியாவுக்கு என்ன நிகழப்போகிறது என்பது தெரியவில்லை. ஒருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை. பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பாகாஜி ஷிண்டே என்பவன் கொஞ்சம் முன்னேற துணிந்தான். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவுக்கும் அதே போன்ற மரியாதையே கிடைத்தது. அவர் கற்களால் அடிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூ வேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து தாத்தியாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதைப் போல் தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார். பாபாவின் இவ்வினோத குணத்தைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடையச் செய்தது எது? தாத்தியா பாட்டிற்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியை தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய்க்காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபாவேசமடைந்தார். அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா ஹிந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும். அவரின் யோக பயிற்சி, சக்தி மற்றும் பல விஷயங்களும் விவரிக்கப்படும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.